Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன். இந்த மாடுலர் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அக்ரிலிக் மாடுலர் கிச்சன். இது கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். இந்த கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஏன்னா முடிச்சதுக்கப்புறம் ஹேண்டில்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கிச்சன். இந்த கிச்சனில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம், என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ஹேண்டில்ஸாக இருக்கட்டும், இல்லை டைல்ஸ் அண்ட் கிரானைட், அதுக்கப்புறம் வந்து டைல்ஸுக்கும் கிரானைட்டுக்கும் வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ வந்து க்ளீனாக வந்து பாருங்கள். ஏன்னா இந்த கிச்சன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மேட்ச் பண்ணியிருப்போம். கான்ட்ராஸ்ட் கலர்ன்றது வந்து பிளாக் வந்து கொடுத்துருப்போம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கான்செப்டே வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலர் வந்து கொடுக்கணும் அப்படின்றது. பட் என்னென்னா யாருக்காவது க்ரீன் கலர் வந்து பிடிக்கும் அப்படின்னா இது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். க்ரீன் கலர் வந்து ஒரு சிங்கிள் கலர் வேணாம், 2 கலர்ஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து க்ரீன் அண்ட் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற லைட்டிங்காக இருக்கட்டும், இல்லைனா இதில் இருக்கிற டேண்டம்ஸ், அதுக்கப்புறம் வந்து இதில் இருக்கிற ப்ரொஃபைல் ஷட்டரோட ஹேண்டில்ஸ், அதுக்கப்புறம் டோரோட ஹேண்டில்ஸ், ப்ரொஃபைல் ஷட்டரில் இருக்கிற ஹை ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ், அதுக்கப்புறம் வந்து டிஷ் ட்ரைனர் வந்து எப்படி வச்சுருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த சிங்கோட பேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் இருக்கிற பைப்லைன்ஸ்லாம் வந்து தள்ளி போயிருக்கும். சிங்க் வந்து ஒரு இடத்துல இருக்கும், கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. பட் என்னென்னா நம்ம வந்து பண்ணது வந்து விண்டோவுக்கு வந்து சென்டராக வந்து பார்த்திங்கன்னா சிங்க் வச்சுருக்கோம். அவங்கள அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கணும். பட் என்னென்னா பாட்டில் ட்ராப் அந்த மாதிரி இல்லாமல் ஃப்ளோர் ட்ராப் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்டர் மவுண்ட் ஆரோ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சனில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பிளான் பண்ணியிருப்போம். ஆக்சசரிஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த டிஷ் ட்ரைனர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். நான் அதுவும் காமிக்கிறேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ், ப்ளம்பிங் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் குவார்ட்ஸ் சிங்க் அண்ட் ஒரு டேப் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். இது வந்து சிங்கிள் வாட்டர் தான், சிங்கிள் டேப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம். இந்த பக்கத்தில் இருக்கிற ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்டி ஸ்பேஸ் தான். ஏன்னா எம்டி ஸ்பேஸ் வந்து அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. செல்ஃப்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து இல்லாமல் இருக்கும். இந்த கார்னர் வந்து பார்த்திங்கன்னா எல் கார்னர். இது எல் கார்னர் வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக வந்து ஸ்பேஸ் வந்து இருக்கும் அந்தளவுக்கு. பட் என்னென்னா கீழே பேஸ் யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த டேண்டம் தவிர இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் இருக்கும். மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எம்டி ஸ்பேஸ் தான். டோர் வச்சு ஃபுல்லாத்தையும் வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கவர் பண்ணியிருப்போம். இந்த சிலிண்டர் வைக்கிற ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 சிலிண்டர் வைக்கலாம், அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் இருக்கும். இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டோர் அண்டை வந்து ஃபோல்ட் ஆகி வரும். நேராக அந்த மாதிரி இல்லாமல் யாரையாவது இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இது. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்மால் டோர்ஸ், இது பெருசாக டோர்ஸ் வந்து கிடையாது. நீங்கள் பெருசாக வந்து டோர் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் பெட்டராக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம். பட் என்னென்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்குது. அப்படின்னா 2 டோர்ஸ் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்து போட்டுக்கோங்க. அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா டேண்டம். இந்த டேண்டம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் வந்து பார்த்திங்கன்னா கட்லரின்றது வந்து வந்துடும் இந்த டேண்டமில். மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எம்டி ஸ்பேஸ் வந்து கொடுத்துருவோம். ஏன்னா இந்த எம்டி ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சசரிஸ் எதுவுமே வந்து கொடுக்க மாட்டோம். ஒரு வேளை கொடுத்தாலும் அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து பண்ணுறதுனால கிளைண்ட்டுக்கே முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க, அதோட திங்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆக்சசரிஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுது. ஒன்ஸ் அவங்க வந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு திங்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுப்போம் அப்படின்னா டேண்டம் அப்படி தான் இருக்கும். அந்த ஆக்சசரிஸ் வந்து ஏதாவது வந்து அவங்க போட்டது வந்து செட் ஆகலை அப்படின்னா நம்ம எடுத்துகிட்டு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேண்டம்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பிளாங்காக வந்து கொடுத்துருவோம் நம்ம. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேண்டம், இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேண்டம், கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேண்டம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 6 டேண்டம்ன்றது வந்து இருக்கும். இதில் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா விக்கிற பாஸ்கெட் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ இதோட வியூ வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்க இல்லையா, இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குது. இப்போ ஆக்சுவலாக வந்து அவங்க கேட்டிருந்தாங்க, நான் தான் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்த சைடு வந்து ஸ்பேஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த கார்னர் ஸ்பேஸ் இருக்குது, அந்த கார்னர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் இருக்குது. அது இல்லாமல் என்னென்னா இங்கே ஃப்ரிட்ஜு வச்சாலும் இந்த கார்னர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் அந்த மாதிரி ஏதாவது வந்து கேபினெட்ஸ் வாங்கி தனியாக வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம். நிறைய வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்கோம். பட் என்ன இந்த கிச்சன் வியூவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக
விற்கிற பாஸ்கெட்டும் போடவே இல்லை. டேண்டம்லேயும் வந்து இந்த இடத்துல வந்து சிஎன்சி கட் பண்ணி மெஷ் வச்சு அந்த மாதிரி எதுவுமே வந்து கொடுக்கல. இன்னொன்று என்னென்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டாக வந்து பார்த்திங்கன்னா 6 டேண்டம் வந்து எல்லா இடத்துலையும் வந்து கொடுக்குறது, 6 or 5 அந்த மாதிரி. அதனால் அந்த ஒரு டேண்டம் மட்டும் அப்படி பண்ணாதீங்க அப்படின்ட்டு நாங்கள் சொல்லிட்டோம். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 3 டேண்டம் வந்து கேட்டிருந்தோம் அப்படின்னா இப்படி பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் இந்த கிச்சன் வியூவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா இருக்காது அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம். அவங்க வந்து ஓகே அப்படின்ட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃப், இந்த ஒரு செல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் லென்த்துக்கு இருக்கும். இதோட டோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 inches கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதோட டோர்ஸ், இதோட கேபினெட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேக்ட்ரியில் வந்து பண்ணிட்டு தான் இங்கே வந்து ஃபிட் பண்ணது இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட டோர்ஸோட ஹேண்டில்லாம் வந்து பார்த்திங்கன்னா எட்ஜ் ப்ரொஃபைல் ஹேண்டில் இது. பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரஷ் கோட்டட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நான் கிட்டேருந்து காமிக்கிறேன். இந்த ப்ரஷ் கோட்டட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம கிளைண்ட்லாம் வந்து எப்படின்னா ஒரு இடத்துல வந்து யூஸ் பண்ணது வந்து நம்ம ஏதாவது வந்து காமிக்கிறோம் அப்படின்னா அதுவே நல்லா இருக்குது, அதுவே வந்து போட்டுருங்க அப்படின்னுவாங்க. ஏன் அதனால் வந்து அதுவே போட்டுருங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து ஒரு இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருப்போம், அது நல்லாயிருக்கும், அதனால் திருப்பி அதுவே வந்து யூஸ் பண்ணிடுங்கன்னுவாங்க. நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து மாற்ற தான் ட்ரை பண்ணுவோம். பட் எனக்கு கிளைண்ட்லாம் வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அதனால் ஒரு இடத்துல யூஸ் பண்ணதான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுவோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் யூனிட். பேஸ் யூனிட்டில் வந்து இவ்வளோ தான் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். நிறைய வந்து பண்ணலாம். பட் என்னென்னா ஃபுல் இன்டீரியர் வந்து பண்ணும்போது பட்ஜெட்ன்றது வந்து இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும். பேசிக்காக ஒரு இன்டீரியர் வச்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். பட்ஜெட் இருக்குது அப்படின்னா உள்ளே இருக்கிற ஆக்சசரிஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ரோலிங் ஷட்டர், இதெல்லாம் வந்து கேபினெட்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரோலிங் ஷட்டர் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான பட்ஜெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. அக்ரிலிக் வந்து பார்த்திங்கன்னா லேமினேட்ஸோடு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது பட்ஜெட்ன்றது வந்து அதிகமாகவே இருக்கும். பட் என்ன தான் அதிகமாக இருந்தாலும் கூட திருப்பி வந்து போய்கிட்டே இருக்கும். அதனால வந்து பார்த்திங்கன்னா ஆக்சசரிஸ் எல்லாமே ஒரு கிச்சன் வந்து பேஸ் யூனிட்டில் வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா இப்படி தான் இருக்கும். பிளாக் கேலக்ஸி கிரானைட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். வால் டைல்ஸ் வந்து ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து போட்டிருப்பேன். அந்த ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் வந்து இதில் இருக்கிற வந்து ப்ரொஃபைல் லைட் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். புது கிச்சன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் லைட் வந்து முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல் லென்த்துக்குன்றது வந்து இருக்காது. ஏன்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா இதுலேருந்து நம்ம கொண்டு வரணும். அது இல்லாமல் என்னென்னா இந்த வெளிச்சம் வந்து போதும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு எல் ஷேப் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அவ்வளோதான், தவிர யூஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் எதுவுமே வந்து கிடையாது. இதுவே சிம்னி அந்த சைடு வந்து நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா கண்டினியூட்டி வந்து கொடுத்துருந்தோம். பட் என்ன சிம்னின்றது வந்து இங்கே வந்துடுச்சு. நான் லைட்ஸ் எல்லாத்தையும் ஆன் பண்ணி காமிக்கிறேன். அப்பர் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ப்ரொஃபைல் ஷட்டர். இந்த ப்ரொஃபைல் ஷட்டர் வந்து நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஜி ப்ரொஃபைல் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து ஐ ப்ரொஃபைல். ஜி ப்ரொஃபைல்னால் நீங்கள் உள்ளே கை வச்சு இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இது வந்து ஐ ப்ரொஃபைல். இது வந்து கொஞ்சம் முன்னாடி நீட்டிகிட்டு இருக்கும். நான் கிட்டேருந்து காமிக்கிறேன் அதோட ஃபினிஷிங் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ரேம்ன்றது வந்து இருக்கும். நீங்கள் இப்படி பிடிச்சி இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். இது க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். உள்ளே இருக்கிற ஸ்பாட் லைட்லாம் கொடுத்தோம்னா இன்னும் சூப்பராக அழகாக இருக்கும். பட் என்னென்னா பட்ஜெட் வந்து இழுத்துட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்றதுக்காக வந்து ப்ளைனாக வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து ப்ரொஃபைல் லைட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து யூஸ் பண்ணலை. இது வந்து ஃப்ளூட்டட் பிளாக் ப்ரொஃபைல் ஷட்டர். இது ரொம்ப நல்லாயிருக்கும். பட் என்னென்னா பட்ஜெட்டும் அதுக்கேற்ற மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் சில இடத்துல வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு. பட் என்னென்னா இதில் வந்து நிறைய ரிஸ்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். டோர் மாதிரி வந்து கிடையாது. பெருசாகிடுச்சு இல்லை சின்னதாகிடுச்சு அப்படின்னா மாற்றிட்டு திருப்பி வந்து போட்டுக்கலாம். பட் என் ப்ரொஃபைல் ஷட்டர் வந்து ரொம்ப ப்ரீமியம். பட் என்னென்னா ஏதாவது வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது இன்டீரியர் பண்ணாலும் கிளைண்ட் வந்து பண்ணாலும் ஒரு பெரிய பாதிப்புன்றது வந்து வரும். அது மட்டும் நான் வச்சுக்கணும். இந்த 2 டோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஒரு செல்ஃபு ஃபுல் ஓப்பன். ஏன்னா இதோட டோர் அண்ட் சைஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 ஃபீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதனால் டோர் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல் லென்த்துக்குன்றது வந்து இருக்கும். இன்னும் டீப் க்ளீனிங் அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஹேண்ட் ஓவர் வந்து நம்ம பண்ணலை. ஏன்னா பில்டர் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் வந்து இன்னும் முடிக்கலை. இதோட ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்ன்றது வந்து இருக்கும். நான் கிட்டேருந்து காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த ஒர்க் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபைனல் பண்ணி கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போது வீடியோ வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிடுறேன்.
இதோட வீடியோ வந்து நான் கம்ப்ளீட்டாக வந்து சொல்லியிருப்பேன். பில்டர் வந்து என்னென்ன ஒர்க் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஏன்னா இதில் வந்து நிறைய ஃப்ளாட்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. பில்டர் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் தான் இன்டீரியர் வந்து என்ட்ரு ஆவாங்க. பட் இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. பில்டரும் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, நாங்களும் வந்து ஒர்க் பண்ணுறோம். 2 பேரும் மிக்ஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கனால நாங்கள் வந்து எப்போயோ முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட் தான் இது. பட் என்னென்னா அவங்களும் வந்து எங்கள் மேலே வந்து இன்டீரியர் முடித்தா தான் நாங்கள் முடிப்போம் அப்படின்றாங்க. அதனால் நாங்களே வந்து முடிச்சிட்டோம். அதனால் வந்து பெயிண்டிங், அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன ஒர்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்கோப்பு தான். லைட்டிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் வந்து நம்மளோட ஒர்க். பட் பெயிண்டிங் வந்து சில இடத்துல வந்து பெண்டிங் இருக்கும், அது நீங்கள் எடுக்காதீங்க. எனக்கு பில்டரோட ஸ்கோப்பில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அது. அதுக்கப்புறம் வந்து சிம்னியோட ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 920 கிட்ட வந்து ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதோட ஹாப் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கிளைண்ட்டோடது. இது கிளைண்ட்டு வந்து ஹாப் வந்து பழைய ஹாபு தான். அது பழைய ஹாபாக இருந்தாலும் கூட நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் கிட்டே இருந்து காமிக்கிறேன். சிம்னி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா எப்படி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சிம்னி வந்து போடலை அப்படின்னா கிளைண்ட்டுக்கிட்ட வந்து பட்ஜெட் இல்லை, அதனால் வந்து சிம்னி வந்து இப்போதைக்கு போடலை. மேபி வரும்போது வேணால் போடலாம். பட் என்னென்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரொவிஷன் கட்டிங்லாம் வந்து பண்ணலை. ஏன்னா கட்டிங்லாம் பண்ணிட்டோன்னா அதோட டயான்றது வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்றது வந்து தெரியாது. அதனால் வந்து அவங்க பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எங்களை கூப்பிட்டா கூட நாங்கள் பண்ணி கொடுப்போம். அதோட ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 600 சிம்னி வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 20 mm வந்து ஸ்பேஸ் வந்து வைங்க. 20 mm வந்து பார்த்திங்கன்னா கம்மி தான், அதோட அதிகமாகவே வைக்கணும். பட் என்னென்னா ஸ்பேஸ் அதிகமாக வச்சிங்கன்னா பார்க்கும்போது நல்லா இருக்காது. நாங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறதும் பார்ப்போம், அதுக்கப்புறம் அதோட வியூவும் வந்து பார்த்திங்கன்னா ரெடித்துமே வந்து பார்த்துட்டு தான் ஒர்க்கே வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா எல் கார்னர் வர இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். இந்த எல் கார்னர்ன்றது வந்து 2 சைடு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுருக்கோம். இந்த எல் கார்னர் வந்து உள் சைடு வரைக்கும் கூட இந்த கார்னர்லேருந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக பார்க்கும்போது டோர் இப்படி பண்ணிக்கலாம். பட் ஏன்னா இதோட லென்த்ன்றது வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இந்த சைடு வந்து 2 டோர்ஸ் வந்து கொடுத்துட்டு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டோர்ன்றது வந்து கொடுத்துருவோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டுக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் பண்ணுவோம். அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எப்படி இருந்தாலும் பண்ணி கொடுத்துருவோம். பட் என்னென்னா அதோட அட்வான்டேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுவோம். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விண்டோ பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா டிஷ் ட்ரைனர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆக்சசரிஸ் வந்து பிளாக் கலர்லேயே வந்து போட்டிருக்கும். இது எல்லா சைஸும் வந்து கிடைக்காது. சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து பார்த்திங்கன்னா மாறி வரும். கேபினெட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இதோட சைஸ் பார்த்துட்டு தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பிளாக் கலரில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நான் கிட்டேருந்து காமிக்கிறேன். ஏன்னா இது நார்மலாக எல்லா இடத்துல வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, சேம் அதே மாதிரி தான். பட் என்னென்னா மேட்சிங் வந்து பண்ணணும் அப்படின்னா பிளாக் கலரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டாகவே இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் யூனிட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட். டோர் ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிளாங்காக இருக்கும் ஓப்பன். இதை வந்து பெருசாக வந்து காமிக்கிறது எதுவுமே வந்து தேவை கிடையாது. சிம்னியோட பைப் லைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த க்ரீன் கலர் கிச்சன் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பிளாக் தீமில் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஒரு கிச்சன் வந்து பண்ணியிருப்போம், சேம் அதே மாதிரி தான். பட் என்னென்னா அதில் க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா உடன் தீம் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். பட் என்ன இது வந்து க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி கிச்சன் வந்து இன்னொன்று வந்து பண்ணாமல் வந்து போகலாம். பட் என்னென்னா பிளாக் தீமில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி இருக்கும். இன்னொன்று என்னென்னா நம்ம பிளாக் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒயிட்டுக்கும் பிளாக்கும் வந்து நம்ம படூர் சைட் வந்து பண்ணுறோம். அதோட வீடியோஸும் கூட கண்டிப்பாக வந்து வரும். ஏன்னா க்ரீனுக்கும் பிளாக்கும் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதோட ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். இதுவே வந்து நீங்கள் ஆப்போசிட்டில் ஒயிட் ஆர் உடன் வந்து நீங்கள் மாற்றினீங்கன்னா அதோட வியூன்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாறிடும். இதுதான் ஒரு எல் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன். இந்த கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் ஒர்க்குன்றது வந்து பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம பண்ணியிருக்கிற ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் வந்து சின்ன சேஞ்சஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஏன்னா பெல்டர் வந்து ஒரு லிமிட்டடாக தான் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா இதில் இருக்கிற பெஸ்ட் அட்வான்டேஜ் கிளைண்ட்டுக்கு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க முடிச்சுட்டு வந்து போயிட்டாங்க அப்படின்னா பெயிண்டிங் வந்து அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 BHKனா ஒரு 60K இல்லை ஒரு 1 lakhக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம இன்டீரியர் வந்து பண்ணும்போது சின்ன டேமேஜ் ஆகும், அதுக்கப்புறம் ஸ்க்ராச்சஸ் வரும், அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து லேமினேட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணும்போது
அந்த வாலோட கலருக்கும் இந்த இன்டீரியருக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். திருப்பி பட்டி பார்த்துட்டு டபுள் ஒர்க்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் என்னென்னா எலக்ட்ரிக்கல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் உடச்சி திருப்பி வந்து ரெனோவேஷன் வந்து கம்ப்ளீட் ரெனோவேஷன் மாதிரி வந்து ஆகிடும் ஆல்மோஸ்ட் வந்து வால்ஸ்க்கு எல்லாமே. அதனால் நாங்கள் வந்து முடிக்க அவங்க வந்து ஒர்க் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது வந்து கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ். பட் என்னென்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பில்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஏன்னா பில்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ் தான். ஏன்னா அவங்க வந்து முடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதோட முடிஞ்சிடுச்சு, உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் வந்து பண்ணிடுவாங்க. நீங்கள் தான் வந்து அதிகமாக வந்து அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங், எலக்ட்ரிக்கல், ஃபால் சீலிங் ஒர்க்லாம் நிறைய பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த கிச்சன் பொறுத்த வரைக்கும் இந்த 2 BHK ஃப்ளாட் இது. இந்த கிச்சன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து நம்ம வெறும் வுட் ஒர்க், அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் நம்ம வந்து இதில் வந்து பண்ணியிருக்கோம். ஃபால் சீலிங் வந்து பார்த்திங்கன்னா 4 லைட்ஸ்ன்றது வந்து நம்ம போட்டிருப்போம். இதில் வந்து COB லைட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நார்மல் லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம ஃபால் சீலிங்கில் பேசிக்காக யூஸ் பண்ணுறது என்ன யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் என்னென்னா ப்ரொஃபைல் லைட், இந்த ப்ரொஃபைல் லைட் வந்து பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருப்போம். நாங்கள் எல் ஷேப்பில் வந்து யூஸ் பண்ணல அப்படின்னா இதோட லுக், அதுக்கப்புறம் இதோட பிரைட்னஸ்ன்றது வந்து அவ்வளோ வராது. வெறும் ப்ரொஃபைல் லைட் மட்டும் யூஸ் பண்ணால் அதோட பிரைட்னஸ் வந்து பாருங்கள் அந்தளவுக்கு வந்து அழகாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வந்து கோலைட்லாம் வந்து போட்டுக்கோங்க. பட் என்னென்னா அதோட இன்னும் ப்ரீமியமாக இருக்கும். இந்த மாதிரி எல் ஷேப் ப்ரொஃபைல் லைட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த ப்ரொஃபைல் லைட்டில் இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நான் அதோடய ஃப்ளோர் வந்து காமிக்கிறேன் பாருங்களேன். இதோட வெளிச்சன்றது வந்து நீங்கள் ஒரு டியூப் லைட் வந்து போட்டாலும் கூட அது வேறு மாதிரி லுக் வந்து அசிங்கமாக இருக்கும். பட் என்னென்னா எந்த இடத்துல வந்து டார்க் ஸ்பாட்ன்றது வந்து இருக்காது. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்கும், அழகாக இருக்கும், நல்லாயிருக்கும். நான் இதை ஆஃப் பண்ணுறேன். இந்த லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வெறும் ஃப்ளோரில் மட்டும்தான் அடிக்கும். பட் என்னென்னா இந்த லைட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கவுண்டர்லேயும் அடிக்கும், கொஞ்சம் வெளியும் வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சன்றது வந்து வரும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க் வந்து அதிகம்தான். ஏன்னா இப்போ வந்து அவங்க பில்டர் வந்து பண்ணுறதுனால இந்த ப்ரொஃபைல் மேலேயும் கூட பெயிண்ட் அடிச்சிடுறாங்க. எப்படி தான் க்ளீன் பண்ணுவாங்கன்னு தெரில. க்ளீன் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் இந்த ப்ரொஃபைல் லைட்டு மேலெல்லாம். ஏன்னா அதோட அலுமினியம் சேனல் மேலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏறி இருக்கும். பட் என்னென்னா க்ளீன் பண்ணி ஹேண்ட் ஓவர் வந்து பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து ஒரு கிச்சன். இந்த கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்து முடிச்சிட்டோம். பட் என்னென்னா இவங்க வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறது வந்து கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பேண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சசரிஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து கொடுக்கவே இல்லை. கொடுக்காமல் வெறும் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப்ஸ் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்கோம். இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து இந்த சைடு தான் கொடுத்துருந்தாங்க. பட் என்னென்னா நம்மளோட இன்டீரியர் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வந்து இது இடைஞ்சலாக வருது. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுலேருந்து எடுத்து இந்த சைடில் வந்து மாற்றிருக்கோம். இந்த சைட்லேருந்து மாற்றும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெனோவேஷன் ப்ராசஸ்லாம் வந்து நடக்கும்போது வந்து பில்டர் தான் சரி பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப பெரிய விஷயம் அது. ஏன்னா என்னோடய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து பண்ணதே கிடையாது. பில்டர் வந்து பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து கிளைண்ட்டு தான் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேர் பண்ணுவாங்க. பட் ஏன்னா நாங்கள் ஒரு வேளை உடச்சாலும் கூட திருப்பி வந்து நாங்கள் பூசி கொடுத்துருவோம். அவங்க தான் பட்டி பார்த்து எல்லாத்தையும் ஃபினிஷ் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக கிச்சன். இந்த கிச்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஒயிட் கலர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. எல்லா ஃப்ளாட்டுக்கும் அதே மாதிரி தான், இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க. இதுதான் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.